இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வில்லங்க சுத்ததுனால கண்டிப்பாக வீட்டில் வச்சுட்டு வந்திருக்க மாட்டானுங்க. இவனுங்கள்ட்ட தான் இருக்கும். ஏய் என்ன பாத்துட்டே நிக்கிறியே? அங்க போய் லக்கேஜ்ல எடுத்து வரணும்ல, நீ தானே எடுத்து வைக்கணும். போ. பத்திரம் மட்டும் கிடைக்கட்டும்டி, பூஜையை போட்டு தான் தங்கி போவேன். மாமா பாத்தீங்கல்ல, உங்களுக்காக தான் நாட்டுக்கோழி ரசம் மதுரை ஸ்டைல காரசாரமா அப்படி இருக்கும். மாமா நீங்க சாப்பிட்டது இல்ல, சாப்பிட்டு பாருங்க, அசந்துருவீங்க. யார் இவங்களாம்? நம்ம வீட்டு பொம்பளைங்களா? சேச்சே, அதான் சொன்னேன்ல மாமா, இந்த வேலை கால் எடுத்திருக்கேன்னு. அவங்க தான் மாமா, நல்ல வேலைக்காரங்க மாமா, மதுரையில இருந்து வர வச்சேன். சரி போமா, போலாம் மாமா. மாமா இந்த வீடு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பண்ண வீட்டுல வேலை செய்யறவங்க தங்கற கண்ணையே கட்டினது. ஓ அப்படியா? மாப்பிள்ள யார் இந்த பெரியவர்? இவரா? இவரையும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் வச்சிருக்கேன். ஆனா வயசானாலும் நல்ல துருத்துருந்தா வேலை பாக்குறாரு இல்ல மாமா? மாமா பக்கத்துல தான் நம்ம பண்ண இருக்கு, பாத்துட்டு வந்துருமா? மாமா மொத்தம் 100 ஏக்கர் மாமா. ஒரு பக்கம் பார்த்தா மாந்தோப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு, கொய்யா சப்போட்டான்னு அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு மாமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசு குளிர்ந்து போயிரும். சரி சரி சரி, நான் போய் கார் எடுத்து வந்துடுறேன். அண்ணா என்னண்ணா இது? ஊர்ல ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க போல இருக்க. பெரிய இடம் தானே. டேய் தெரியாமலா பொண்ணை கொடுக்குறோம்? புரியுதுண்ணே. நான் குளிக்க போறேன், நீ வெளியே போ. முடியாது, நீ வெளியில போ. நீ வெளியே போ. நீ வெளியே போன. வெளியே சொன்ன கேளு, விடு. இது விடு, சொன்ன கேளு, விடு. மாமா மாமா மாமா, என்ன நடக்குதுங்க? வெளியே வாங்க, உங்களை வெளியே வாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படியே என் மாமாவை மயக்க பாக்குறியா? இங்க பாரு, பாத்ரூம்குள்ள அவர் இருக்கும்போது உனக்கு என்னடி அங்க வேலை? படிச்சவ தானே நீ, இப்படிதான் நடந்துக்கணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுத்திருக்காங்களா? கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் வெக்கமே இல்ல. ஏய் நிறுத்துடி. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இவர் பெரிய மன்மதராசா, இவர் கூட குளிக்கிறதுக்கு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமா இவதான் அப்படி இருக்காண்டா? ஏன் மாமா நீங்களும் அவ கூட சேர்ந்து குளிக்கிறீங்க? போனா என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது வளரிட்டு இருக்க. குளிக்கலான்னு வந்தேன், அதுக்கு இடையில இவ. தெரியும் மாமா தெரியும், நீங்க ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டீங்க. இவதான், இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே. ஏய் வாய் மூடு. நீ சும்மா கொடுத்தா கூட இவன் எனக்கு வேண்டாம். ரொம்ப தான் அப்படியே குதிக்கிறா. டேங்க்ல இருக்கிற மொத்த தண்ணியும் முடிகிற அளவுக்கு குளி. மாமா என்ன மாமா? உனக்கு என்ன பிரச்சனை? இதுதானே பிரச்சனை. காஃபி வேணுமான்னு கேட்க வந்தேன். காஃபி? ஏய் நீ முதல்ல கிளம்பு, கிளம்பு. ஆள பாரு, ஏதாவது செஞ்சு முதல்ல கருணா மாமாவை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அது தாத்தா. வணக்கம். ஓ இவரு மாமா. வணக்கம். இது சின்ன மாமா. வணக்கம்.
வணக்கங்க. அவங்க பெரியத்த சின்னத்த. வணக்கம்மா. வணக்கம். ஆமா, அவர் யாருப்பா? ஓ, மாமனாரோட தம்பியா? சேச்சே, அவன் மாமனார் வீட்டுல ரொம்ப நாளா வேலை செய்யறவன், வேலைக்காரன். ஓ, ரொம்ப விசுவாசமானவன். சின்ன வயசுல இருந்தே எங்க கூட தான் இருக்கான். நாங்க என்ன சொன்னாலும் கேட்பான். வீட்டுல ஒரு எடுபுடி மாதிரி. மற்றபடி இவன் எப்பவுமே எங்களை அண்ணன் தான் கூப்பிடுவான். வேலைக்காரனா? அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். நாங்க யாரும் அவனை ஒரு வேலைக்காரனா நினைக்கிறது இல்ல. எங்க வீட்டுல ஒருத்தனா தான் நினைக்கிறோம். எங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்கு. நாங்க அவனை வித்தியாசமா நினைக்கிறது இல்ல. ஓ, ரொம்ப சந்தோஷம். ஏங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த கதிர் தான் அவரை வேலைக்காரன்னு சொல்றானா, நீங்க அப்படியே அமைதியா நிக்கிறீங்க. ஹிந்து, மாப்பிளைய பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, பொல்லாத மாப்பிள. அந்த வீட்ல ஒருத்தனா இத்தனை நாளும் உங்க எல்லாருக்கும் உழைச்சு கொட்டியிருக்கான். என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்யறான். ஒரு நாய் மாதிரி காலை சுத்தி சுத்தி வரான். அவன வேலைக்காரன் அந்த கதிர் சொல்றான். எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதை விட இப்போ உங்க மாப்பிளைய கதிர்னு பேரு சொன்னதுதான் குறைஞ்சு போச்சா? ஏய், மாப்பிளைக்கு என்ன தெரியும்? அவர் நம்ம வீட்டுக்கு புதுசு, அதனால ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. இதையெல்லாம் பெரிய பிரச்சனையாக்க முடியுமா? அதுவும் இல்லாம சபையில அவரை தப்பா சொன்னா அவர் மரியாதை என்ன ஆகுறது? ஓஹோ, நீங்களும் ஒரு அடிமையா வாழ்ந்து பழகிட்டு இருக்கீங்க. அதனாலதான் கர்ணாவை சொல்றது உங்களுக்கு உறுத்தவே இல்ல. ஏய், இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. ஆமாமா, உலகத்துல இல்லாத குடும்பம் இல்ல உங்க குடும்பம். கண்டும் காணாம இருந்துடலான்னு நான் பாக்குறேன். ஆனா நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வளரல. அத மனசு கேட்க மாட்டேங்குது. நியாயமா அந்த கருணாக்கு நான் சப்போர்ட்டா பேசவே கூடாது. இருந்தாலும் மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. தப்பான ஆள்கிட்ட சரியான விஷயத்த பேசிட்டு இருக்கா. பேசி ஒன்னா ஆக போறதில்ல. பாவம், அக்காவோட தூக்கம் தான் இன்னைக்கு கேடும். எப்படியோ போங்க.